பனிச்சன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 2 புள்ளிகள் தான் இந்த விவாதத்துக்கான மையமாக மாறுது. ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லும்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 6% சொத்து வரி ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்படுது அப்படின்றாரு. ஆனால் அமைச்சர் KN நேரு சொல்றாரு, பாஜக ஆட்சியில் இருக்கிறப்போ அவங்க கைகாட்டின இடங்கள்லாம் கையெழுத்து போட்டதனுடைய விளைவுகள் தான் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த சொத்து வரி உயர்வு விவகாரத்தில் எது ஃபேக்ட், எது உண்மை? சொத்து வரி உயர்த்தணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்குலாம் உயர்த்த வேண்டிய தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறைக்கலாம், அல்லது தவிர்க்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இல்லை இப்போயும் கூட தேர்தலுக்காகவோ அல்லது மக்களுடைய நன்மைக்காகவோ இன்னும் மேலும் குறைக்கலாம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட 19-20 ஒரு குழு போடுறாங்க ஒன்றிய அரசில். அந்த குழுவில் நமது அப்பைய மந்திரி வேலுமணி அதில் உறுப்பினராக இருக்கார். அதில் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இந்த சொத்து வரியை வருஷம் ஏற்றணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதயமின் திட்டத்தில் சேர்ந்ததுனால ஈபிலையும் கிட்டத்தட்ட அந்த இதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி போன ஜூலையில் கூட ஏற்றினாங்க. அதுக்கு முந்தைய அதிமுக பேரிலையும் ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் ஏன்னா மாநிலத்துக்கு GST 17 வந்ததுக்கப்புறம் 2017க்கு வந்ததுக்கப்புறம் வரி வருவாயை பெருக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அதுக்கான பிரிவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைச்ச. ஏன்னா இந்த மாதிரி இதில் சொத்து அதாவது மாநகராட்சி இந்த மாதிரி சொத்து வரி, அது இல்லாமல் பட்டா இது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி 2-3 இதில் தான் இருக்குது. நம்ம இதில் RTO ஆஃபீஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்க ஒழிய வேறு மாநிலத்துக்கு நிதியை பெருக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரோடு போகிறதுக்கு லைட்டு போகிறதுக்கெல்லாம் ஏற்ற வேண்டிய நெருக்கடி அது அதிமுக காலத்துலேயும் இருந்துச்சு, திமுகவிலையும் இருந்துச்சு. அதனால் மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இது வருஷமாக ஏற்றுறதுங்கிறது எப்படி IMF இந்தியாவுக்கு கடன் கொடுத்த காலத்தில் ஏற்றுனதோ, இப்போ பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்தப்போ IMF கண்டிஷன் போட்டுச்சோ, அந்த மாதிரி ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு கண்டிஷன் போடுது. இதுதான் முக்கியமானது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2019 ஒரு கூட்டம் நடத்தப்படுது. குழு போடுறாங்க. அதுல வேலுமணி அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த உள்ளாட்சித்துறை நகராட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி இருக்கிறார் உறுப்பினர். இப்போ இதில் இருக்கக்கூடிய கேள்வி, 2019 அமைக்கப்பட்ட அந்த குழு ஒரு முடிவு செஞ்சிருப்பாங்க, முடிவு செஞ்சு கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ 2021 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொத்து வரியை நாங்கள் உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு 2022 உயர்த்துறாங்க அப்படின்றது யார் மேலே பழி போடக்கூடிய ஒரு நடவடிக்கை? இதில் ADMKயும் சரி திமுகவும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் பழி போட்டுக்கலாமே ஒழிய உயர்த்தினதுக்கு காரணமாக அது காரணமே கிடையாது. இது முழுக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை. இன்னும் நிறையா வரப்போகுது. ஆனால் இப்போ திமுக இருக்கிறதுனால அது ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நிதியை கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் இதுதான் புதுசு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு நிதியை வாங்க வேண்டிய நெருக்கடியில் இந்த அரசு போயிட்டுருக்கு. அதை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. நிறைய சக்ஸஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ இறங்கி வர வேண்டிய ஜியோ பாலிட்டிக்ஸ்னால மோடி அந்த கட்டத்தில் இருக்கிறனால தான் நேற்று நிதி கூட்டத்தில் கூட ஒரு மாநிலங்கள்லாம் சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற வார்த்தையை முதல் முறையாக சொல்கிறாரு. ஏன்னா மாநிலமே இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி கொண்டு போகிறதுக்கு தான் டீம் இந்தியான்ற. ஆமாம், அது அப்போ சொன்னது முன்னாடி. இப்போ டீம் இந்தியாங்கிறத வலியுறுத்துறாரு. இது சரியான பார்வை. இதில் உண்மையாக இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆக்சுவலாக இந்த சொத்து வரி உயர்வு விவகாரத்தில் 2019 ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? அந்த குழுவினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த சொத்து வரி உயர்த்துறதுக்கான நிர்பந்தம் உருவாயிருக்கு. அதில் தான் உருவாயிருக்கு. அதே மாதிரி தான் EBயில் வரும்போது உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டு ஜெயலலிதா இருந்தப்பறம் கையெழுத்து போடலை. அவங்க முதலமைச்சராக இருந்தப்போ அதுக்கப்புறம் தான் இது போட்டது. இந்த மாதிரி இதனால் இப்போ நம்ம அதையும் கூட பெரிய குற்றச்சாட்டை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நெருக்கடி இவங்களுக்கு ஆட்சியில் இருக்கணும், அதுக்காக போட்டாங்கன்னு கூட நம்ம அரசியல் ரீதியாகவும் சரி அதில் மக்களுக்காகவும் சரி நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ இவங்களுக்குள்ளே திட்டிக்கிறது நியாயமே கிடையாது. 2 பக்கமும் ஒரு திட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மொத்தத்துக்கு ஒன்றிய அரசு தான் காரணம். அப்போ மக்களுக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஏற்றாமல் 2 வருஷத்துக்கு 2 வருஷம் கொஞ்சமாக ஏற்றினாக்கா ஓரளவு அதை ஏற்றுறதுக்கான உரிமை அல்லது பொறுப்பு மாநில அரசுக்கு கட்டாயமாக இருக்குது. ஏன் அந்த ஃபார்முலாவை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்? இப்போ நீங்கள் சொல்கிறதுல இருந்து தான் ஒரு கேள்வி எழுது.
தேசிய கல்விக் கொள்கையில் அங்கம் வகித்தால் தான் உங்களுக்கு கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லும் பொழுது, அப்படிலாம் எங்களுடைய ஸ்டாண்டை மாற்றிக்க முடியாது, நாங்கள் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், மும்மொழிக் கொள்கையை உள்ளே கொண்டு வர மாட்டோம்னு அந்த நிதி கூட எங்களுக்கு வேணான்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படையாக பேசுகிறப்போ, இந்த சொத்து வரி விவகாரத்தில் மட்டும் ஏன் அந்த நிலைப்பாடை எடுக்க மாட்டேன்றாங்க? இல்லை நீங்கள் அப்படின்னா நீ ஒரு ஒரு இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுங்க, மாநில அரசு. மத்தியில் வந்து ஒரு ஒன்றிய அரசுக்கு எந்த இடத்துலையும் மக்கள் கிடையாது. எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தான் ஒன்றிய அரசு. அதனால் அவங்களுக்கு வந்து வரி வருவாயில் நீங்கள் முதல் இதிலே நான் சொல்லிடுறேன், 23, 24 இங்கேருந்து போன இன்கம் டேக்ஸு 1,24,000 கோடி, இது ஜிஎஸ்டி 72,000 கோடி, ரோடு டேக்ஸ் அதாவது டோல் இதில் வந்து 4,000 கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு போகுது இங்கேருந்து. திருப்பி ரிவர்ஸில் எவ்வளோ வருதுன்னா 50,000 கோடி கிராண்டும் ஷேரும் சேர்த்து 50,000 கோடி ரஃபா, ஒரு 6,000 கோடி ரயில்வேக்கு வருது, 56,000 கோடி தான் வருது. 2 லட்சம் எங்கே, 56,000 எங்கே? அப்போ இதுதான் வந்து நிதி பற்றாக்குறை காரணம். ஏன்னா 7.69 ஜிடிபி கொடுக்கும் பட்சத்தில், பர்சன்டேஜ் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து வரி வசூல் வந்து தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்த அளவில் மிக பெரும்பான்மையாக இருக்குது. இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லாமே முதல் 4ல் இருக்குது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு நிதி வந்து வர்றதில்லை. அப்புறம் இல்லை, எனக்கு புரியுது நிதி வரல அப்படின்ற ஒரு ஆங்கிள்ன்றது நான் கேட்குறது, தேசிய கல்விக் கொள்கையில் நிதி வரல இல்லையா? அப்போ நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் சேர்ந்தாதான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம்னு தர்மேந்திர பிரதான் அமைச்சர் சொல்லும் பொழுது, அதில் உறுதியாக இருந்த திமுக அரசாங்கம் இப்போ ஏன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை கை காமிச்சிட்டு அவங்க சொல்கிறதுனால தான் நாங்கள் வந்து வரியை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம், ஒருவேளை நாங்கள் வந்து சொத்து வரியை உயர்த்தலைன்னா மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதின்றது கிடைக்காதுன்றாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்ற ஐஎம்எஃப் மாதிரி, ஐஎம்எஃப் எப்படி இந்தியாவுக்கு போடுதோ, ஐஎம்எஃப் எப்படி பாகிஸ்தானுக்கு போடுதோ, அதே மாதிரி ஒரு மாநில அரசை தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் போடுறாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் எதிர்த்து போராடுறதுனால நமக்கு வந்து இந்த விஷயம் நல்லாவே தெரியுது. அதாவது நீங்கள் கல்விக் கொள்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாலிசி, அது ஏற்றுக்கணும் ஏற்றுக்காதுங்கிறது. ஏன்னா கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, அதாவது பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநிலத்துக்கும் உரிமை இருக்குது, மத்திய அரசுக்கும் உரிமை இருக்குது, சட்டம் கிடையாது. அதை ஏற்றுக்கிட்டால் தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறதும், பிஎம்சியில் வந்து நீ ஒத்துக்கிட்டால் தான் இதை வந்து இந்த நிதியை தருவோங்கிறது ஒரு நல்ல பச்சை அயோக்கியத்தனம் இருந்தால் கூட அதை போராடி அந்த அதுக்கு நடுவில் இவங்க வந்து மக்களுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. அந்த ஆர்டிஇன்னு சொல்லிட்டு இந்த 25% கல்வி இருக்குது பாருங்கள், அதுக்கும் இத்தனை வருஷமாக வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த தனியார் பள்ளிகளுக்கு. இந்த வருஷம் தான் முதல் முறையாக அதுக்கு ஒரு கூட்டத்தை 28ஆம் தேதி போடுறாங்க. அதை அந்த நிதியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விஷயத்தில் 60% ஒன்றிய அரசு கொடுக்கணும், 40% தான் மாநில அரசு செலவு பண்ணும். ஆனால் அதுலலாம் 60%லாம் இப்போ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலே தெரியாது அந்த விஷயம்லாம். அப்போ அந்த கிராண்ட்லேயும் தப்பு பண்ணுறாங்க ஒன்றிய அரசு. இதை வந்து 2 கட்சி சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து போராடணுமே ஒழிய இவங்களுக்குள்ள அரசியலுக்காக குறை சொல்கிறது வந்து பிஜேபி தூண்டுதல் பேரில் தான் இபிஎஸ் சொல்கிறாருங்கிறதா என்னுடைய பாயிண்ட். ஒரே வார்த்தை, நேரு வந்து அவர் தெளிவாக தான் சொல்கிறாரு, அதிமுக அதில் கையெழுத்து போட்டதுனால தான் இது வந்து இது சொல்லக்கூடாது இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது தான் நேருவோட ஒரு சரியான ஒரு பார்வை. இல்லை, அதில் அவர் சொல்கிறாரு, தமிழக அரசு செய்யாமல் விட்டால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2021-26 வரை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய மத்திய அரசினுடைய மானியம் 4,36,361 கோடி ரூபாய் நிதி நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றாங்க. இதுல பாஜகவுடைய தூண்டுதல் பேர்ல அதிமுக என்ன கீ ரோல் பிளே பண்ணுவாங்க? இப்ப அரசியல் வந்து 26 அரசியலுங்கிறதுனால இதை எடுத்து சொத்து வரியும் இந்த இப்போ இபிக்கு ஏற்றினது ஏற்கனவே இது பண்ணதையும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க மக்கள்கிட்ட. அப்ப பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை ஏன் குறைக்கல அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து போராட வேண்டிய காலகட்டம். அலையன்ஸ் இல்லைன்னா அதை போராடிடுவாங்க. அப்போ திமுகவோட அதில் ஒன்றா இருப்பாங்க அந்த விஷயத்தில். நீங்கள் சட்டசபையில் இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் மாநில அரசு கொண்டு வந்த அத்தனை இதுக்கும் அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துருக்கு, எதுக்குமே இல்லை. இப்போ அலையன்ஸு வந்ததுக்கப்புறம் இன்னும் என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு திண்ணுமே தான் தெரியும், பார்ப்போம். ஆனால் மாநில அதாவது மொழி உரிமையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த நிதி இதாக இருக்கட்டும், ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த அதிமுக இருந்தப்போ ஓபிஎஸ் என்ன சொன்னாரோ அதுதான் தங்கம் தினர் சொன்னார், அதுக்கு முந்தைய பிடிஆர் சொன்னார். அதனால் இதில் எதுவுமே மாற்றம் கிடையாது ஒன்றிய அரசை பொறுத்தவரை. ஏன் பிஜேபி இந்த இப்போ தூண்டுதலில் இதை எடுத்து சொல்கிறாருன்னா பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை மறைக்கிறதுக்கு இதை சொல்கிறாங்க, அவ்வளோ.